நண்பர்களே, ஒரு சின்ன ஒரு விழிப்புணர்வு தான் இது. தி டிஃபரன்ஸ் பிட்வீன் 1800 நம்பர் அண்ட் 1860. நிறைய பேருக்கு இது தெரியாது. நிறைய கம்பெனி, நிறைய பேங்க்ல என்ன பண்றாங்க, இந்த கஸ்டமர் சர்வீஸை கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு 1800 நம்பர் கொடுக்குறாங்க. 1800 நம்பர்னா ஃப்ரீ நம்பர். அதாவது நீங்க கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பணம் எதுவும் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா 1860 கொடுக்குறாங்க இல்லையா, அது சார்ஜபிள் நம்பர். அப்படின்னு என்ன சார் அர்த்தம் அப்படின்னா, இப்போ நம்ம ஜென்ரலா ரீசார்ஜ் எல்லாம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, இன்னொரு லேண்ட்லைனுக்குனா ஃப்ரீ, இன்னொரு மொபைல் நம்பருக்குனா ஃப்ரீ, 1800 நம்பருக்கு ஒரு மாதிரி எல்லா இடத்துக்கும் ஃப்ரீ தான் இருக்கும். ஆனா 1860 நம்பருக்கு கால் பண்ணனா நம்ம எக்ஸ்ட்ராவா அதுல ரீசார்ஜ் பண்ணணும். 10 ரூபா, 20 ரூபா, 50 ரூபா ஏதோ ரீசார்ஜ் பண்ணாதான் அந்த நம்பருக்கு கால் பண்ண முடியும். அப்படின்னா அர்த்தம், அவங்களோட கஸ்டமர் சர்வீஸ்க்கு நம்ம கால் பண்ணிட்டு அவங்களோட பிரச்சனை, அதாவது நமக்கு சார்ந்த பிரச்சனை ஏதாவது தீர்க்கணும், நம்ம பணம் செலவு பண்ணணும். அவங்க மகாராஜாவா? எனக்கு ஒன்று புரியல. அதெல்லாம் மன்னர் ஆட்சியில் அந்த மாதிரி நடந்திருக்கு. நம்ம அவங்களை போய் பார்க்கணும், இப்படி பணிவோடு இருக்கணும். என்னது, அவங்க கம்பெனி நடத்துறாங்க, நம்மளாம் அவங்களோட கஸ்டமர் கிளையண்ட், நம்ம இருந்தால் தான் அந்த கம்பெனி சர்வே பண்ண முடியும். அப்படி இருந்தா நம்ம எக்ஸ்ட்ரா துட்டு போட்டு தான் அவங்க கஸ்டமர் சர்வீஸ், நமக்கு ஏதாவது பிரச்சனை, அந்த பிரச்சனை தீர்க்க வேண்டியது அவங்க கடமை தானே. ஆனா அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா துட்டு பண்ணணுமா? நம்ம பணம் செலவு பண்ணணுமா அவங்க கஸ்டமர் சர்வீஸ்? அவங்க யார், ராஜாவா? அவங்ககிட்ட நம்ம இப்படி பணிவா தான் இருக்கணும். அவங்கள நம்ம கிட்ட பணிவா இருக்கணும். ஏன்னா நம்ம தானே கஸ்டமர், நம்ம கஸ்டமர் தான் இந்த கம்பெனி சர்வே. யோசிச்சு பாருங்க, நிவா பூப்பான்னு ஒரு கம்பெனி, ஹெல்த் கேர் கம்பெனி, நான் ஒரு பாலிசி எடுத்தேன். 80,000 ரூபாய் நான் பே பண்ணேன். அப்புறம் அவங்க கஸ்டமர் சர்வீஸ் கால் பண்ண 1860 நம்பர், அதாவது 1860 டோல் ஃப்ரீ நம்பர் கிடையாது, நம்ம துட்டு பே பண்ண. நான் உங்க கஸ்டமர் சர்வீஸ், அதுவும் அவங்க பண்ண தப்புக்கு நான் கிளாரிபிகேஷன் கேட்கறதுக்கு நான் பணம் செலவு பண்ணிட்டு அவங்க கிட்ட நான் கால் பண்ணமா? அந்த ஹெல்த் பாலிசியை எடுத்துட்டேன். அதே மாதிரி கரூர் வைசியா பேங்க் பாருங்க, 1860 நம்பர் இருக்கும். நான் அவங்களுக்கு மெயில் பண்ண, என்ன சார் நீங்க சார்ஜபிள் நம்பர் போட்டிருக்கீங்க, ஃப்ரீ நம்பர் தானே கொடுக்கணும், கஸ்டமர் சர்வீஸ் பேசினா பதிலே இல்லை. எனக்கு ரொம்ப கடுப்பாயிடுச்சு. நான் சொல்லு பல வருஷம் முன்னாடி அக்கௌண்டே க்ளோஸ் பண்ணிட்டேன். கரூர் வைசியா பேங்கோட என்ன கேள்வி தான், நான் உங்க கஸ்டமர் சர்வீஸ் பேஸ் பண்றதுக்கு நான் எக்ஸ்ட்ரா துட்டு செலவு பண்ணணுமா? நான் அதுக்கு என்ன தேவையா? நான் என்ன மாதிரி இல்ல, என்ன மாதிரி பல கஸ்டமரும் கிளையண்டா சேர்ந்தா தான் உங்க பேங்கே இருக்கு. அப்போ எங்களை மாதிரி கஸ்டமர் நீங்க என்ன கிள்ளுக்கேரியா நினைப்பீங்களா? அது என்ன ஒரு நியாயம்? நான் ஒத்துக்கிறேன், நீங்களும் அந்த மாதிரி செய்யணும்னு நான் சொல்ல. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது எனக்கு கொஞ்சம் அவமானமாப்பட்டது. அதாவது நான் ஒரு கஸ்டமர், அவங்க கஸ்டமர், பேங்கோட கிளையண்ட், நான் கஸ்டமர், நான் அவங்க கிட்ட என்னோட பிரச்சனையை தீர்க்கறதுக்கு, என்னோட பிரச்சனை இல்லை, அவங்களோட பேங்க் சம்பந்தப்பட்ட ஒரு சின்ன பிரச்சனை தீர்க்கிறதுக்கு நான் பணம் செலவு பண்ணி அவங்களுக்கு நான் அனுப்பணுமா? அவங்களுக்கு கால் பண்ணமா? நான் பணம் செலவு பண்ணணும். அது என்ன ஒரு நியாயம்? நான் மெயில் போட்டா பதிலே கிடையாது. பேங்க் அந்த அக்கௌண்ட்டை நான் க்ளோஸ் பண்ணேன். சில கரூர் வைசியா பேங்க்ல இனிமேல் நான் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணணும். இதுதான் நிதர்சனமான உண்மை. அதாவது மெயில் போட்டால் ரிப்ளையும் போட மாட்டாங்க. அது என்ன ஒரு நியாயம்? எனக்கு ஒன்றும் புரியல. ஸோ புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே, ஏதாவது கம்பெனி 1860 கஸ்டமர் சர்வீஸ் நம்பரை கொடுத்துருந்தாங்கன்னா அது சார்ஜபிள் நம்பர். அதுக்கு நீங்க கால் பண்ணனா பணம் செலவு பண்ணணும். எனக்கு ஒன்று புரியாத ஒரு விஷயம், அவங்க ஒரு லேண்ட்லைன் நம்பரோ, ஒரு மொபைல் நம்பரோ, இல்ல 1-800 நம்பரோ கொடுக்குறாங்க. ஸோ தட் நம்ம கால் பண்ணும்போது ஃப்ரீயா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜபிள். ஏன்னா நமக்கு இப்போ இன்னொரு லேண்ட்லைன் நம்பரோ, இன்னொரு மொபைல் நம்பரோ எங்க கால் பண்ண, இப்போ ஆல் கால்ஸ் ஃப்ரீ தானே, அதுதானே கொடுக்கணும். நம்ம சார்ஜபிள் நம்பர் கொடுக்கணும். அப்படின்னா நம்ம என்ன கிள்ளுக்கிறியா? கஸ்டமரை கிள்ளுக்கிறியான்னு நினைக்கிற எந்த கம்பெனியும் அதிகம் காலம் சர்வைவ் ஆகாது. கரூர் வைசியா பேங்கா இருக்கட்டும், இல்ல நிவா பூப்பா இருக்கட்டும், அவங்க என்ன சொன்னீங்க, மெயில் போடுங்க. எல்லாருக்கும் மெயில் போட முடியுமா? அது மெயில் போட சௌகரியம் எல்லாருக்கும் அது தெரியுமா? பல பேருக்கு டைரக்டா ஃபோன் பண்ணி தானே பேசணும். அதுக்கு தடை. ஏன்னா நம்பர் ஆஃப் கால்ஸ் வருது கம்மியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்ன அர்த்தம்? கஸ்டமர் கொஞ்சம் கிள்ளுக்கிறியா நினைக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி கம்பெனியில் நம்ம டீலிங் வச்சுக்கணும். நான் டீலிங் வச்சுக்க மாட்டேன். நீங்க வைக்கிறதா வேணாமா நீங்க முடிவு பண்ணிக்கோ. ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.